பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குங்க. ஒரு ஏலக்காய் 2 கிராம் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. அஞ்சு வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க நறுக்கி. நல்லா கிளறி விடுக்குங்க. மூணு பச்சை மிளகா உடிச்சு அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் போட்டுக்குங்க. 4 முந்திரி பருப்பு போடுங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கலர் வர்ற வரைக்கும் கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா கலர் வந்துருச்சு. இறக்கி வச்சுட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதை மிக்சி ஜாரில் போட்டு அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒரு பட்டை, ஒரு கல்பாசி, ஒரு இலை, பிரியாணி இலை, 2 கிராம்பு எல்லாம் போட்டுக்கங்க. ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கங்க. மூணு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. 2 தக்காளி பழம் நறுக்கி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. நான் ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கி அதில் போட்டுருக்கேன். 2 பீன்ஸு எல்லாம் போட்டு கிளறி விடுங்க. நல்லா கிளறி மூடி வச்சுருங்க. வதங்கிறதுக்காண்டி மூடி வச்சுருங்க. இப்போ வதக்கி வச்சுருக்கிறத மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை திறந்துருங்க. குக்கரை திறந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா காயெல்லாம் வெந்திருக்கும், அரை வேக்காடாக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. காலிஃப்ளவர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ குக்கர் நல்லா கேஸ் போய் எடுத்தாச்சு. நல்லா கிளறி விட்டுக்குங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அதில் எடுத்து போடுங்க. மசாலையை போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் தண்ணி அதில் ஊற்றிக்கங்க. ஊற்றி நல்லா கிளறி மூடி வச்சுருங்க. மூடி குக்கர் மூடி வெயிட் போட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரை திறந்துட்டு மல்லித்தலையை தூவிடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான வெள்ளை குருமா ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.